முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் சோகம், திடீரென மயங்கி விழுந்த மாணவன் உயிரிழப்பு. பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனங்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய செய்தி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மோசமான செயலில் ஈடுபட்ட இளம்பெண் திடீர் கைது. யாழ் கடற்பரப்பில் மிதந்து வந்த மர்ம பெட்டியால் பரபரப்பு. பணவீக்க அதிகரிப்பால் பின்னடைவை சந்திக்கும் பிரான்ஸ். யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவன் ஒருவர் திடீரென வீதியில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவமானது சுழிபுரம் சந்தைக்கு அருகாமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. தொல்புரம் பகுதியை சேர்ந்த தவராசா கோபிக்குமரன் என்ற 16 வயதினையுடைய மாணவனே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த மாணவன் அவரது நண்பருடன் நேற்று மதியம் கடைக்கு சென்றபோது சுழிபுரம் சந்தைக்கு அருகாமையில் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். இந்நிலையில் மாணவனை யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். இதன்போது மாணவனுக்கு இதய வால்வில் ஏற்பட்ட சுருக்கம் காரணமாகவே இந்த மரணம் ஏற்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் 2300 பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த பட்டதாரிகள் அனைவரும் பரீட்சைக்கு தோற்றிய பின்னர் நேர்முகத் தேர்வுக்கு தோற்றவுள்ளதாக கூறினார். கணிதம், ரசாயனவியல், பௌதிகவியல், உயிரியல், சிங்களம், ஆங்கிலம், தமிழ் ஊடகம் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் வெளிநாட்டு மொழிகளிலும் பட்டதாரிகளுக்கு இந்த நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். கல்வியை டிஜிட்டல் மயமாக்குவது, கரும்பலகையில் இருந்து பெரிய திரைக்கு மாற்றுவது மட்டுமல்ல என்று குறிப்பிட்ட அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த, எதிர்வரும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திற்குள் பாடசாலைகளுக்கு 2500 அதிநவீன ஸ்மார்ட் பலகைகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். இங்கிலாந்திற்கு ரகசியமாக தப்பிச் செல்ல முயன்ற இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலையை சேர்ந்த இளம் பெண் மற்றொரு நபருடன் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற போதே விமான நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் 8:25 மணியளவில் தோஹா நோக்கி செல்வதற்கு கட்டார் ஏர்ஸ்வே விமானமான KR 655 செல்வதற்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது அனைத்து விதமான அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடிவரவு சேவை மையத்தில் கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை குறித்த இளம்பெண் சமர்ப்பித்துள்ளார். இதன்போது கடவுச்சீட்டில் உள்ள புகைப்படத்தில் வித்தியாசம் காணப்பட்டமையினால் தலைமை குடிவரவு அதிகாரியிடம் விசாரணைக்கு அனுப்பி அனைத்து ஆவணங்களும் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் குறித்த பெண்ணின் கடவுச்சீட்டு போலியானது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது இங்கிலாந்து கடவுச்சீட்டு வைத்திருக்கும் மானிப்பாய் பகுதியை சேர்ந்த 60 வயதுடைய நபரும் பெண்ணுடன் விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்த நிலையில் அவர் குறித்த பெண்ணை இங்கிலாந்துக்கு அழைத்து செல்வதற்கு தரகராக பணியாற்றியவர் எனவும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இருவரும் குடிவரவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊர்காவற்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அனலைதீவு கடற்பரப்பில் மிதந்து வந்த மர்ம பெட்டியொன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது யாதெனில், நேற்று காலை அனலைதீவு கடற்பரப்பில் மிதந்து வந்த மர்ம பெட்டியை கண்ட அனலைதீவு மீனவர்கள் ஊர்காவற்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஊர்காவற்துறை போலீசார் குறித்த பெட்டியை மீட்டுள்ளனர். குறித்த பெட்டியினுள் தொலைத்தொடர்பு கருவி இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஊர்காவற்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்சில் பணவீக்கம் மே மாதத்தில் 2.3% அதிகரித்துள்ளதால் உணவு மற்றும் எரிசக்தி செலவினங்கள் உயர்ந்துள்ளதாக தெரிய வருகின்றது.
பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் பெருகி வரும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளார். என்சி பிரான்சின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் ஏப்ரல் மாதத்தில் 2.2% ஒரு உயர்வை வெளிப்படுத்தின. இது அண்மைய சரிவுகளிலிருந்து குறிப்பிடத்தக்க திருப்பத்தை குறிக்கின்றது. பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் எதிர்பாராத திடீர் தேர்தல்களுக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து அதிகரித்து வரும் ஆற்றல் மற்றும் உணவுச் செலவுகளுடன் பிரான்ஸ் போராடுகிறது. உணவுப் பொருட்களின் விலைகள் மே மாதத்தில் 1.3% அதிகரித்தன. ஏப்ரலில் 1.2% இருந்தது. 13 மாத மிதமான போக்கை முறியடித்தது. இந்த உயர்வு புதிய உணவுப் பொருட்களின் விலையில் மீண்டும் எழுச்சி பெற்றது. இது முந்தைய மாதத்தில் 0.7% குறைந்திருந்ததிலிருந்து 3.5% உயர்ந்தது. எரிசக்தி செலவுகள் மே மாதத்தில் 5.7% உயர்ந்தன. ஏப்ரல் மாதத்தில் 3.8%துடன் ஒப்பிடுகையில் முதன்மையாக பெட்ரோலிய விலைகள் உயர்ந்துள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனின் தேர்தல் அறிவிப்பு அவருக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.todayjefna.com என்ற இணையதளத்தினை நாடவும். அத்துடன் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.